ஐசிஎஃப் ஆலையில தானியங்கி கதவுகளோட தயாரிக்கப்பட்ட முதல் மின்சார ரயில் மும்பைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. சென்னை, மும்பை, கொல்கத்தா, டெல்லி இந்த நகரங்கள்ல இயக்கப்படக்கூடிய மின்சார ரயில்கள்ல நாள்தோறும் லட்சக்கணக்கானவங்க பயணம் செய்யறாங்க. இருந்தாலும் அலுவலக நேரங்கள்ல ஏற்படக்கூடிய நெரிசல், ரயில் படியில தொங்கியபடி பயணம் செஞ்சு தவறி விழுகக்கூடிய சம்பவங்களும் நடக்குது. இது தவிர்க்க தானியங்கி கதவுகளோடு கூடிய புதிய மின்சார ரயில்களை தயாரிக்க ரயில்வே வாரியம் முடிவு செஞ்சிருக்கு. அதுக்கேற்ப புதிய வடிவமைப்பை தயாரிச்சு வழங்கக்கூடிய பணி சென்னையில் இருக்கிற ஐசிஎஃப் ஆலையில கடந்த வருஷம் ஜூன் மாதம் ஒப்படைக்கப்பட்டுச்சு. அதன் தொடர்ச்சியா தானியங்கி கதவோடு கூடிய முதல் ரயிலை தயாரிக்கும் பணி கடந்த வருஷம் இறுதியில ஆரம்பிச்சாங்க. இந்த பணி கடந்த மாதம் முடிவடைஞ்சிருக்கு. பல கட்ட சோதனைகளுக்கு அப்புறமா இந்த ரயில் மும்பைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இத பத்தி ஐசிஎஃப் அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, மும்பை, சென்னையில தான் அதிக அளவுல மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு இருக்கு. தினமும் பல லட்சம் பேர் பயணிக்கிற நிலையில அலுவலக நேரங்கள்ல 10 நிமிடங்கள் ரயில் தாமதமானாலும் ரயில்கள்ல அதிக அளவுல நெரிசல் ஏற்படுது. அதனால நெரிசல் மிகுந்த நேரங்கள்ல கூடுதல் மின்சார ரயில்களை இயக்க அனைத்து மண்டலங்களுக்கும் ரயில்வே அறிவுறுத்தி இருக்காங்க. அதே போல ஏசி வசதி இல்லாத தானியங்கி கதவுகளோடு கூடிய 12 பெட்டிகள் கொண்ட முதல் மின்சார ரயிலை தயாரிச்சு மும்பைக்கு அனுப்பியிருக்கோம். கூடுதல் இடவசதி, நல்ல காற்றோட்டம் கிடைக்கிற வகையில இந்த பெட்டி வடிவமைக்கப்பட்டிருக்கு. அடுத்த 30 தினங்கள்ல இரண்டாவது ரயிலை தயாரிச்சு மும்பைக்கு அனுப்ப இருக்கும். பயணிகள் வரவேற்பை பொறுத்து தேவைப்பட்டா இந்த ரயில்கள்ல புதிய மாற்றங்கள் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.